லட்சுமி மெல்ல மெல்ல குறுக்கே ஜன்னல். ஆமாமா ஜன்னல் ஜன்னல். லட்சுமி நானே உன் வீட்டுக்கு வரலாம்னு இருந்தேன். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த புஸ்தகத்துல என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்பவே வந்துட்டே நீ. இது வந்து பொம்மை பொம்மை ஒரு அழகான சித்திரத்தை பாத்துக்கிட்டு இருந்தேன். எங்க அதை எப்படி குடிங்க? அத நீ எல்லாம் பார்க்க கூடாது. ஓஹோ, நீங்க மட்டும் பாக்குற பொம்மையா? நாட்டுல ரொம்ப பஞ்சம் தான். போன வருஷம் எவ்வளவு மத்தாப்பு கம்பி கிடைச்சது, இந்த வருஷம் ரொம்ப குறைஞ்சு போச்சுடா. ஏன் பெரியப்பா என்ன வீட்டுக்கு காவல் வச்சுட்டு எங்க போயிட்டீங்க? பொறுக்கத்தான். என்னது மத்தாப்பு கம்பிய ஊர்ல இருக்கிற பயல்கள்லாம் அப்பன் கொடுக்கற காசை வாங்கி கறி ஆக்கிட்டு கம்பிய தூக்கி போட்டுறானுங்க. நான் யார விடுவேனா? எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்துட்டேன். என்ன பெரியப்பா அது அசிங்கமா இல்ல உங்களுக்கு? எனக்கு இல்ல, ஃபேக்டரியில கொண்டு போய் கொடுத்தா காசு கொடுப்பான். அசிங்கத்துக்கா காசு கொடுக்கறான்? உள்ள வண்டி வைக்கிறேன், நேரம் கிடைக்கும் போது எண்ணி வை. சரி. உங்க பெரியப்பா எங்க வீட்டு வாசல்ல இருந்து நிறைய கம்பிகளை கொண்டு வந்திருப்பார் போல இருக்கே. நீயே பாத்துக்கிட்டு இருந்த கடைஞ்செடுத்த கஞ்ச வார்த்தையை அளந்து பேசுங்க. என் வருங்கால மாமனாரை பத்தி தப்பா பேச வேண்டாம். ஆடா சக்கன. குமார், நான் இந்த தீபாவளி ஸ்வீட்ஸை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ. பெரியப்பா வந்துட்டு போறாரு. அவரு கம்பி எண்ணிட்டு இருப்பாரு, நீ கவலைப்படாத. இப்ப நம்ம மாத்திரம் என்னவா, கம்பியை எண்ணிட்டு தானே இருக்கும். கரெக்ட். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எங்க பெரியப்பாங்கிற ஜெயிலரு ஓகேன்ட்டாங்க, எல்லாம் சரியா போயிடும். சரி, யாராவது பாத்துட்டு போறாங்க, கைய போட்டு. யாரும் பார்க்க மாட்டாங்க. என்னடா ஒண்ணு இல்ல பெரியப்பா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தீபாவளி பலகாரம் கொடுத்துட்டு போனா. கொண்டா விடுறா. ரொம்ப நாள் ஆச்சுடா தீபாவளி பலகாரம் சாப்பிட்டு. என்னடா உன் ஃப்ரெண்டு கஞ்சப்பைய ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொன்னு வச்சிருக்கான். உனக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறது அவனுக்கு தெரியாதா? உங்களை அவனுக்கு நல்லா தெரியும் பெரியப்பா, இருந்தாலும் உங்ககிட்ட அவனுக்கு ரொம்ப பயம். இருக்கும் இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லி வையே, அடுத்த வருஷம் தீபாவளிக்கு அவன் ஒவ்வொன்று ரெண்டு அனுப்ப சொல்றான். அநேகமா பெரியப்பா அடுத்த தீபாவளிக்கு அவன் நம்ம வீட்டோடயே இருந்து பலகாரம் செய்வான். அந்த சிநேகிதனே உனக்கு வேணாம், நம்மால சம்பளம் கொடுக்க முடியாது. முருகா, ஐயோ பெல்லடிக்குதா, குறா குறா. ஐயோ உதவி கையெடு. வா பெல்ல நின்னு போச்சு. தவே ஏதோ தொட்டாலும் தொடு, இத தொடாதேன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன தெரியா? இதுக்குள்ள நீ வராத, வெளியில போ. நீங்க சொல்றபடி கேட்கலன்னா நான் அவளை நிறுத்திடுறேன் பெரியப்பா. அவளை நிறுத்துறதுக்கு நீ யாரா? வச்சுக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு எனக்கு தெரியும். சமயத்துல அப்படித்தான் கோச்சுக்குவேன். நீ வேலையை விட்டு நிடாத, வெளியில போயிரு. வேணும் போது கூப்பிடுறேன். ஐயே வாமா இப்படி போ, நான் செய்யறேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஏன் மாமா இந்த வேலை? ஏமா இப்படி கேட்கிறேன்? என் மகளா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? உண்மையிலே சொல்றேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பொழுதுபோக்கா இருக்கு தெரியுமா? ஆனா உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கல. சச்சா அப்படிலாம் சொல்லப்பட. என்னம்மா இவ்வளவு அழுக்கா இருக்கு, சோப்பு எடுத்துட்டு வரேன். நான் தான் ஏமா உன் மாமாவே உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? வந்துட்டீங்களா? ஏன் மாமா இப்படி திடீர்னு கேக்குறீங்க? கேட்கறதுக்கு பதில், உன் மாமாவை கொஞ்சமா பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா மாமாவுக்கு ஒரு என்ன மாமா நீங்களா? மாமா இப்படி தவற வேண்டாம் மாமா. உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? என்ன மாதிரி குரல் மாத்தியா பேசுறேன்? என்ன கேட்ட? மாமாவுக்கு ஒண்ணு வேணுமா? இந்த வாய்ப்பு மாமாவுக்கு விட்டுடுங்க. ஊருக்குள்ள தெரிஞ்ச மானமே போயிடும். மானமா? நான் காமிக்கிறவா மானத்தை. கௌசல்யா என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா, நான் உங்ககிட்ட பேசல, இவன் தான் உங்ககிட்ட பேசலாம். மாமாவை தொட்டு பாரு உங்ககிட்ட பேசணும், தொட்டு பாரு. மன்னிப்பு கேடுறான், காலைல வந்து பண்ணு. தகச்சி என்ன மன்னிச்சிடுமா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மாமா. அன்னைக்கு கடைக்கு வந்து ₹1 பதிலா பேப்பரை கொடுத்து ஏமாத்தினானே, அவன் இவனே தான் மாமா. உண்மையா? பொம்பளைகளுக்கு ஏமாத்திட்டான்.
வணக்கம். வாங்க செந்தாமரே, வாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நான் ட்ரைனிங்ல இருந்தப்ப நீங்க பார்த்தது. எங்க இந்த பக்கமா? நீங்க கூட பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே, அந்த 3 கைதிகள் ஜெயில இருந்து தப்புனது பத்தி. அவங்கள கண்டுபிடிச்சா 10,000 ரூபாய் ரிவார்டு கூட. ஆமா சார், அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஸ்பெஷலா போஸ்ட் பண்ணிருக்காங்க சார். இவன் இருக்கான் பாருங்க, இவன் ஒரு கொலைகாரன். எங்க பேரு முத்து. இவனை பாருங்க, இவன் யார் கையெழுத்தையும் ரொம்ப சுலபமா போட்டுருவான். பேரு நாகு. இவன் இருக்கானே, எந்த இரும்பு பெட்டியா இருந்தாலும் ஒரே தட்டுல திறந்துருவான். பேரு சிவா. இந்த 3 பேரும் நீங்க அவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா சார்? இந்த ஊர் பக்கத்துல பாத்தீங்களா சார்? ஒரு சின்ன சந்தேகம். நீங்க சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டுங்க, நான் 1 நிமிஷத்துல வந்துடுறேன். அநேகமா வெற்றியோட திரும்புவேன். மீனாட்சி உள்ள வச்சு கூட்டி எப்படியாவது அவளை காப்பாத்துங்க. என் குழந்தைய காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கையெழுத்து கும்பிடுற என் குழந்தைய காப்பாத்துக்கல. என் குழந்தைய காப்பாத்துங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னப்பா, என்ன விஷயங்க? ஏதோ ஒரு குழந்தை இரும்பு பீரோக்குள்ள மாட்டிக்கிச்சான். சிவா, நம்மளைய பார்த்துட்டு இருக்காரு. நீ உன் வழியில தொடர்ந்தா நம்ம யாருன்னு தெரிஞ்சு போயிடும். நமக்கு ஆபத்து. திறக்காது. பாத்துட்டு என் குழந்தைய காப்பாத்துங்க. என்னாலும் சரி, எனக்கு குழந்தையினுடைய உயிர் தான் முக்கியம். ஒண்ணு இல்ல, நல்ல காலம். குழந்தைக்கு ஒண்ணு இல்ல. ஐயா, உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். நீங்கதான் என் தெய்வம். அந்த 3 பேரையும் அவசரப்படாதீங்க. நான் சந்தேகப்பட்டவங்க நீங்க சொன்ன அந்த 3 திருடங்க இல்ல. பாருங்க, சில சமயம் நம்ம கண்ணுக்கு நல்லவங்க கூட தவறு பண்ணவங்களா தெரியுது. நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அவங்க வேற யாரும். நான் அப்போ நினைச்சேன் சார், அவங்களாவது இப்படி ஓப்பரா சுத்துறதாவது. அவங்க அவ்வளவு பெரிய முட்டாளுங்க இல்ல. எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சவராக்கிட்டிய. இனிமே 1 நிமிஷம் கூட இந்த வீட்டுல நம்ம தங்க கூடாது. ஆமா, இரும்பு பெட்டி, பீரோ இதெல்லாம் இப்படி திறக்கிறதுக்கு உனக்கு தான் தெரியும், போலீஸுக்கு தெரியும். இனிமே இங்க தங்குற ஆபத்து. நீயே நம்ம எல்லாம் யாருன்னு காட்டி கொடுத்துருவ போட்டிருக்க. அந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் வேற நீ பீரோ திறக்கிறத பார்த்துட்டா கேட்டா, ஒரு ஏழை குழந்தையை காப்பாத்துறது தப்பா? அது தப்புன்னா எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். நீ நல்லதான் செஞ்ச. ஆனா நல்லது கெட்டது, நியாயம் அநியாயம் இதெல்லாம் பாக்குற நிலைமையில நம்ம இருக்கோம். ஆமா சிவா, ராத்திரியா நம்ம போயிடுவோம். எதுக்கும் வெடிச்சளவுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவோம். இரு, எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பாக்குறேன். என்ன செய்யறது பர்வதம்? எனக்கு மட்டும் குடும்ப நன்மையில் அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? திடீர்னு என்னுடைய நண்பன் கைவிடுவான்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு மகனோடு வரப்போற வீரப்பனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. என் மனசாட்சிக்கு விரோதமா எந்த காரியத்தை செய்யலைனாலும் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. நாளை கட்ட வேண்டிய கடனுக்கு நான் தானே பதில் சொல்லி ஆகணும். உங்க கடன் பிரச்சனைக்காக நம்ம பொண்ணு எதிர்காலம் பாழாகணுமா? அந்த பைத்தியத்துக்கு லட்சுமி வாழ்க்கப்படணுமா தான் கேட்கிறேன். கவலைப்படாத பர்வதம், நம்ம யாருக்கும் எந்த கெடுதியும் செய்யல. கடவுள் நம்ம கைவிட மாட்டார். கடவுள் கடவுள் கடவுள். லட்சுமியுடைய நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு இருந்த தெய்வ நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. கஷ்டம் வரும்போதுதான் கடவுளை நினைக்கிறோம்ங்கிறதுல அர்த்தமே இல்லை. அவர் எப்பவும் நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நம்ம வீடு வாசல் எல்லாத்தையும் அவர் பேருக்கு எழுதி வச்சிருக்கு. நம்ம குடும்பத்தோட குடிசெல வாழவும் நான் தயாரா இருக்கேன். பர்வதம், அப்பா, நீங்க யார் முன்னாடியும் தலை குனிய கூடாது. நான் அவருடைய மகனையே கல்யாணம் செய்துக்கு தீர்மானிச்சிட்டேன். லட்சுமி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதுமா. இல்லம்மா, என் எதிர்கால வாழ்க்கை சோபிக்கலனாலும் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தேங்கிற நிம்மதியாவது எனக்கு இருக்கும்.
நீங்க எல்லாம் தூங்கலையா? நீங்க மனசு நொந்து பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். உங்க கஷ்டம் என்னங்கறத எங்ககிட்ட சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்யும். உங்களுக்கு ஏன் அந்த சிரமம்? அப்படின்னா எங்களை நீங்க மூணாவது மனுஷனா நினைக்கிறீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் வீரப்பன் ஒருவர்கிட்ட பணம் கடனா வாங்கியிருந்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை பூராத்தையும் கொடுத்துட்டேன். ஆனா அந்த செல்லு வைக்கும் போது கொஞ்சம் கவனக்குறைவா இருந்த காரணத்தினால மறுபடியும் அதே தொகையை திருப்பி கேட்கிறார். அதனால அவர்கிட்ட இப்ப இருக்கிற பத்திரப்படி எங்கிட்ட அதே பணத்தை திருப்பி கேட்கிறார். அது மட்டும் இல்ல, அப்படி நான் பணத்தை கொடுக்கலன்னா அவருடைய கிறுக்கு மகனுக்கு நம்ம லட்சுமியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாரு. இதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏயா இந்த பத்திரம் கித்திரம் சொன்னீங்களே, அந்த பத்திரம் இப்ப எங்க இருக்குது? அது வீரப்ப வீட்டுலதான் இருக்கு. ஐயா, இனிமே லட்சுமி கல்யாணத்தை பத்தியோ அந்த பத்திரத்தை பத்தியோ நீங்க கவலைப்படாதீங்க. என்னடா அந்த பத்திரத்துல செல்லு வைக்கும் போது அந்த பையன் உங்களை ஏமாத்துறானா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஓஹோ, நீ அந்த ரூட்ல வரியா? எனக்கு தெரிஞ்ச ரூட்டே அது ஒண்ணுதானடா. அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? அங்க ஒண்ணு சொல்லுவீங்க, நீங்க கடவுள் கடவுள்னு சொல்லுவீங்களே, அந்த கடவுள் எப்பவுமே உங்க பக்கத்துலதான் இருக்குன்னு சொல்றேன். அதை பத்தி எங்களுக்கு தானே தெரியும். நீங்க போய் 7 தூங்க போங்க. 7 தூங்க. கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டாப்ல இருக்க. பெண்ணா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது வாழ்க்கப்பட்டுதானே ஆகணும். அப்படின்னா நீ அந்த கிறுக்கு பயல தான் கல்யாணம் பண்ணிக்க போற இல்லையா? இந்த பாரு, தியாகம் பண்றதுலயும் ஒரு அர்த்தம் வேணும் தெரியுமா? நீ இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமா? அது எப்படி ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிக்க முடியும்? எனக்கு புரியலையே. அப்படின்னா நீ அந்த அழகான பையன் கூட ஓடி ஆடி விளையாண்டது, காதல்னு பேசுனது எல்லாம் உனக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக இல்லையா? என்னடா இவன் இப்படி பேசுறான்னு பாக்குறியா? இதப்பா, நீ காதலிக்கிற பையனைத்தான் நீ கல்யாணம் செய்துக்கணும்னு நாங்களும் விரும்புறோம். ஆமா, எங்களுடைய ஆசையா அதுதான். நீ கவலைப்படாதே, அந்த பையனை உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடறோம். இந்த கல்யாணத்தினால உங்க அப்பாவுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நீ கவலைப்படாத, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ படுத்துக்கிட்டு அழுகிறது, ஒப்பாரி வைக்கிறது அதான் பிடிச்சா. ஆமா, நீ அந்த பையனை காதலிக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அப்பாவுக்கு தெரியாமதான் இவ்வளவு வேலையுமா? உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு பாக்குறியா? முதல்ல நான் போய் நம்ம மாப்பிள பையன் எப்படி முதுகெலும்பு உள்ளவனா கடைசி வரைக்கும் நிப்பானான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட பேசுறேன். வக்கீலையா, வக்கீலையா, உங்களை நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கோ கூப்பிட்டேன். நான் இப்ப தன்னமங்கல போறேன். இந்த பசுபதி பையன் எனக்கு 15,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். ஒண்ணு கொடுத்தா பணம் கொடு, இல்லன்னா பொண்ணை கொடுக்காக போறேன். எனக்கு பின்ன அவருக்காடா அறிவு கட்டவனே. அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரே கிளாத்தா தகராறுதான். உடனே கோர்ட்ல சூட்டை ஃபைல் பண்ணி அவன் வீடு வாசல் கடெல்லாம் ஜப்திக்கு கொண்டாந்துடணும். அவனை நடுத்தல அம்போ அப்படின்னு நிறுத்திடணும். சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா பாருங்க. ஆதாரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. பத்திரங்கள் தேவை அதுக்கெல்லாம். விடுவேனா? அவன் சிங்க என் கையில தானே இருக்கு. பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன். மாமா, எனக்கு கல்யாணம். ஆமா, நீ கேட்ட கேட்டுக்கு அது ஒண்ணுதான். பையன் தங்கமான பையன், ஊருக்கே செல்ல பிள்ளை. அமாவாசை வரக்கூடாது.